வெல்கம் டு ஏவி குக்கிங் சேனல். புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் செய்யறதுக்கு 2 கட்டு புதினா இலை எடுத்துக்கலாம், 1 கட்டு கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம், மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம், 4-5 பால் பூண்டு சேர்த்துக்கலாம், 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இவ்வளோ பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பச்சைக்கடலை பருப்பு நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெரைட்டி ரைஸ்னால் பருப்பு அதிகமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல தொக்கு பதத்துக்கு வரணும், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சாதம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏவி குக்கிங் சேனலை